தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின். சார், குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். எல்லாரும் இங்க தான் இருக்கலா, வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க வாங்க. எந்த டைமும் வெளியே விடவே முடியறது இல்லைங்க. கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துருது. இல்லைங்க, எந்த எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் அதான் விதிங்கிறது தம்பி. ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. பிள்ளைகள் கேட்டுக்க, குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேட்டன் பண்ணவங்க. அவங்க கரெக்டா கட்டுட்டா வந்து தற்காத்து கொள்ளணும் சார். அவங்க இறக்க அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ இல்ல அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல சார், கடி என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. நான் வந்து எப்படி சொல்றேன்னா வந்து விக்டிம்ஸ் இருக்காங்க, ஆனா முறைப்படுத்தணும். டாக்டர் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த முறைப்படுத்தணுங்கிற வார்த்தை இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். நீங்க ஒண்ணும் புரிஞ்சா, நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. இல்ல ஹேட்டர். நான் ஒரு அடல்ட், என்னால ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கரெக்டா கட்டுட்டா. இதுக்கு முன்னால் நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம். இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். ஐயா அறிவு இருக்கா ஐயா? உங்களானே இவங்களுக்கு அறிவு இருக்கானே? 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. கேட்டுக்க, நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. பொம்பளைங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியும் மச்சான், உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியாது. உங்களால யாருக்குமே சந்தோஷம் இல்ல, அப்புறம் யாருக்கு கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. எனக்கு அது பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி அது எல்லாருக்குமே. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய குடும்ப குத்து விளக்க கண்ணால இது வரைக்கும் பார்த்தது. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, இப்போ உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாம கூட விட்டுருங்க, கரப்பா மூச்சு ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? உனக்கு 2 சான்ஸ் தர்றேன். தமிழ்நாட்டுல நீ யாருக்கு வேணாலும் போன் பண்ணி சொல்லு. ரேபீஸ் ஒரு 20 டிசீஸ் இருக்கு, அது இல்லாம டிஸ்டெம்பர் இருக்கு. நம்ம ரேபீஸ் ஒத்துக்கிறோம், எல்லாம் கரெக்ட். 5 ஃப்ரீடம், அதோட சேர்த்து அதுக்கு பசி இருக்கு. யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா தெரியும். அந்தாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியும். அந்த பசி தான் சார் மெயின், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார். பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த சைடுல இருக்கிற எல்லா டாக்ஸ்க்குமே வந்து எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி அளவோட தான் சாப்பாடு வச்சிருக்காங்க. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைக்கும். நீங்க வந்து எத்தனை நாயை மேடம் பாத்துக்க முடியும்? ஒரு 4 நாயமா 5 நாயா? நான் கேக்கல கம்முனு, எதுக்கு வந்த நீ சொல்லு. ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்றதுக்கு கவர்மெண்ட் டொனேஷன் அமௌண்ட் அலாட் பண்ணி இருக்கு. நீங்க கரெக்டா கேட்டீங்க சார். அப்போ இது வரைக்கும் பண்ணாததுனால தான் சார் இந்த பிரச்சனையே. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கு நாய் பெருகிற காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். சாவு என் கையில தான்டா. ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியல ஒழுங்கா, ஒரு கருத்தடை அறுவை சிகிச்சை கார்ப்பரேஷன் பண்ண வேண்டியது நீங்க பண்றீங்க சார், அதான் பிரச்சனையே. என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. எல்லாமே கவர்மெண்ட் போட்டா அப்புறம் எதுக்கு சார் நீங்க வந்து சோறு போறீங்க ரோட்ல? இல்ல இல்ல, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா? பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச